ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மேஜிக் டே அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தெய்வீக சக்தி இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு தெய்வீக சக்தி இருக்குது. சில எண்களை நம்ம ஏஞ்சல் எண் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தேவதை எண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தேவதை எண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு 9/9/2024. நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளை நம்ம நிறைவேற்றிருக்கிறதுக்கு இந்த மாதிரியான தேவதை எண்களை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. இந்த 999 அப்படின்ற தேவதை எண்ணினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய தொடக்கமான விஷயங்களை தொடங்கலாம். ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் செஞ்சுருக்க மாட்டீங்க. அதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கக்கூடிய அற்புதமான தேவதை எண்கள் 111 222 888 999 இந்த மாதிரியான தேவதை எண்களை எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த எண்ணிற்குரிய தேவதைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தமாக இருக்குங்க. இந்த நாளினுடைய இரவு 9 மணி அப்போலேருந்து 9:59 மணி வரைக்குள்ள நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒரு வெள்ளை கலரில் கோடு போடாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. பச்சை நிற பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. அது கிடைக்காத பட்சத்தில் பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். இரண்டுமே கிடைக்கல அப்படின்னா ப்ளூ கலரில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பேப்பரில் 9 முறை நான் சொல்லக்கூடியதை எழுதணுங்க. என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான என்ன ஒரு விஷயமோ, இப்போ உங்களுக்கு ஒரு வீடு அமையணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொந்த வீடு அமைந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது இப்படி எழுதுங்க. என்ன தேவையோ அதை தாராளமாக பாசிட்டிவாக எழுதுங்க, நடந்துட்ட மாதிரி. இதையே திரும்ப 9 முறை அந்த பேப்பர் முழுக்க எழுதிடுங்க. இந்த பேப்பரை எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சு நல்லபடியாக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. அதுக்கப்புறமா உங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சு நீங்கள் படுத்து உறங்கிடலாம். காலையில் எழுந்த உடனே இந்த பேப்பரை திரும்பவும் எடுத்து உங்களுடைய கைகளில் வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மெழுகுவர்த்தி அப்படி இல்லைன்னா அகல் தீபம் எடுத்து இந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி இந்த சாம்பலை பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுருங்க, அதாவது காற்றுல ஊதி விட்டுருங்க. உங்களுடைய வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் சரி பிரபஞ்சம் சீக்கிரமாக இந்த தேவதைகள் மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.